அந்த அன்பு கிடைக்கல அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஏக்கமாக இருக்குது அந்த அம்மாவுக்கு. குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக வந்து நானாக வந்து அவங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். இல்லை, நாஞ்சினி விஜயன் ஆல்ரெடி இப்போ 2 வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு கூட ஒரு உறவு வச்சிருந்து அது பெரிய இஷ்யூ ஆகி ஜெயில் வரையும் போனார். வாரத்தில் ஒரு நாளாவது என் கூட வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் இது மாதிரி இடம் இருக்கா சார்? இல்லை, அவங்க ஒரு திருநங்கை அன்புக்காக எங்க இருக்காங்க ஒரு விசித்திரமான ஒரு கேஸ் இது. சொல்ல போனா இது மாதிரி சேர்த்து வைக்க முடியுமா, இல்லை எப்படி தண்டனை கொடுக்க முடியுமா, எப்படி சார்? கூடாது. இந்த விஷயத்துக்காக நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்ற மனநிலைக்கெல்லாம் அவங்க வந்து இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து தூக்கி எறியணும். காலம் எல்லாத்தையும் வந்து மாற்றணும். நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், எனக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று விஜே வைஷுங்கிற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தனியார் தொலைக்காட்சி புகழ் நாஞ்சில் விஜயனை வந்து என்னை ஏமாத்திட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு காலம் என் கூட இருந்துட்டு என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இதுவே இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு, அவருக்கு நல்லா இருக்கட்டும், குழந்தை வேணுங்கிறதுக்காண்டி. ஆனால் இப்போ வந்து என் கூட இருக்கணும்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கு. இது எப்படி சார் சட்டத்தில் இடம் இருக்கு? எப்படி சார் முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஒரு திருநங்கை அன்புக்காக எங்க இருக்காங்க ஏங்கின பிறகு வந்து இந்த நாஞ்சில் விஜயன் அப்படின்றவர் வந்து நட்பு ஏற்பட்டிருக்கு இவங்களோட. அந்த நட்பு பின்னால் வந்து காதலாக வந்து மாறி இருக்கிறது. காதலாக மாறிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பழகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களே வந்து சொல்கிறாங்க குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக வந்து நானாக வந்து அவங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, திருநங்கையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது. அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி அவரும் நடந்திருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஏமாத்திருக்கிறாங்க. ஒரு 6 மாதமாக வந்து என்னோட பேசுறது இல்லை, என்ன அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னென்னா, முதல்ல அவங்கள வந்து நம்ப வச்சு ஏமாத்துனாங்களா, இல்லை இவங்க அதிகப்படியான பாசம் வந்து அவங்க வந்து வச்சுட்டாங்களே அப்படின்றது. அதிகமாக வந்து பாசம் வச்சுருக்காங்க ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்களே தான் பார்த்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்டால் குழந்தை வேணும் அதனால தான் பண்ணி வச்சுருக்காங்க. இவர்கிட்ட இந்த அம்மா கிட்ட வந்து நட்பாக கூட பழகி இருக்கலாம், இல்லை அதை அவாய்ட் பண்ணதுனால நட்பை தாண்டி நான் ஒன்றா பெட்ரூமில் வந்திருக்கேன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. உடல் ரீதியாக நான் ஒன்றா இருந்திருக்கேன் அப்படின்னா சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இப்போ அவங்களுக்கும் ஒரு குழந்தை வேணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க திருநங்கை அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஷு அவன் இன்றைக்கி ரொம்ப மனசு உடஞ்சி போய் தான் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா மனசு வந்து அந்தளவுக்கு வந்து வளைச்சிருக்கு. இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அதை வந்து விசாரிச்சுட்டு வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் கூப்பிட்டு வச்சு விசாரிப்பாங்க. கூப்பிட்டு வச்சு விசாரிக்கும் போது தான் அவங்களுக்குள்ள சமாதானமாகுதா இல்லை என்னன்றது வந்து தெரியும். இல்லை சார், இல்லை சட்டத்தில் இடம் இருக்குது சார். இதுவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இல்லை என் கூடயும் வரணும், என் கூடயும் வாழணும், வாரத்தில் ஒரு நாளாவது என் கூட வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் இது மாதிரி இடம் இருக்கா சார்? இல்லை, சட்டத்தில் வந்து அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டங்க. சட்டத்தில் வந்து அந்த மாதிரிலாம் வந்து இடம் கிடையாது. ஏன்னா மனைவியும் ஆயிடுச்சு, ஒரு குழந்தைன்னு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னும் சட்டத்தை வந்து சட்டம் அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அன்றைக்கி வந்து எப்படியோ இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன ரீதியாகவும் சரி, இல்லை 2 பேருக்குமே அது வந்து பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணும். அது 2 பேருமே வந்து புரிஞ்சுக்கணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்புக்காக வந்து ஏங்குறாங்க, அந்த பாசத்துக்காக ஏங்குறாங்க. அதை மீறி வந்து இங்கே வந்து தெரியல பாவம். அந்த அன்பு கிடைக்கல அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஏக்கமாக இருக்குது அந்த அம்மாவுக்கு, திருநங்கை. ஸோ அந்த அன்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அந்த அது எப்படி சார் அந்த அன்பு இன்னொருகிட்ட போயிடுச்சு? அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க மனைவிக்கு குழந்தை இருக்கு, எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க மனைவிக்குன்னு ஒரு அன்பு இருக்கும்ல, தன் கணவர் என் கூட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாசம் இருக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க என்னோட வந்து நாங்கள் லவ் பண்ணுற விஷயம்லாம் வந்து அவங்க வீட்டில் தெரியும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி தெரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு
நாஞ்சல் விஜயன் கூட வந்து எப்படி அவங்க வந்து திருமணம் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விசாரணையில் தான் தெரியும். இல்ல இவங்க கல்யாணம் பண்ணும்போது நல்லா சந்தோஷமா நல்லா ஜாலியா அந்த பொண்ணு பேசினுச்சான். ஆனா இப்போ இல்ல அது இவங்களோட விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல அப்படின்னு தெரியும் சொல்லுது சார். நாங்க ஒண்ணா இல்ல, இருந்தது தெரியும், எல்லாமே எனக்கு இவங்களுடைய தெரியும். தரப்பு வாதம் வந்து இவங்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி போலீஸ் வந்து விசாரணைக்கு வர சொல்லி அவங்கள வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க. கூப்பிட்டு விசாரித்தா என்ன மாதிரி அவங்க என்ன தரப்பு சொல்கிறாங்கன்றது வந்து தெரியும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்ற தரப்பு வந்து தெரியும். ஸோ 2 பேருமே வந்து சொல்லக்கூடிய விசாரணையில் தெரியக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் இந்த கேஸ் வந்து அடுத்த கட்ட நகரத்துக்கு வந்து நகரும். சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஸோ அன்புக்காக வந்து இன்றைக்கி வந்து அன்பு அதிகப்படியான ஒரு லவ் கிடைக்கல அப்படின்றது தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. 2வது இவங்களே வந்து சொல்கிறாங்க, அந்த சைக்கலாஜிக்கல் மாத்திரை எல்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாக அவங்க வந்து லவ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இல்ல உண்மையிலேயே லவ் பண்ணியிருந்தா கூட சார் இப்போ அது மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு கேஸ் இது சொல்ல போனா இது மாதிரி சேர்த்து வைக்க முடியுமா இல்லை எப்படி தண்டனை கொடுக்க முடியுமா எப்படி சார் இது? இல்லை உண்மையாகவே அந்த அம்மா வந்து திருநங்கையை வந்து ஏமாத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னன்றது வந்து விசாரணையில் தான் தெரியும். இது வந்து ஏற்றுக்கிறாரா இல்லை ஏற்றுக்கலையா இல்லை மறுக்கிறாரா அதுன்றதெல்லாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஏன்னா இப்போ இந்த விஜய் வைஷ்வ சொல்லியிருக்கு, இப்போ ஜாகிரிஸ்டாவோட வயிற்றுல குழந்தை இருக்கு, என் வயிற்றுல ஒரு குழந்தைக்கு வந்து மாதப்பட்டிருக்காச்சுன்னா அப்பா அப்பெல்லாம் சொல்லியிருக்கு, ஆதாரம் இருக்கு, நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், எனக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குது. அது அதான் அந்த அம்மா வந்து ஏதோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க, ஏதோ கமிஷன் ஆஃபீஸில் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த பக்கத்தினுடைய வாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநங்கையினுடைய வாதம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, நம்ம மனிதாபிமானத்தோடு அது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மனசு இருக்குது, உண்மையாகவே அவங்க வந்து பழகிருக்காதான் வந்து இந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படி பழகி ஏமாத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னவோ சட்டத்தின்படியே வந்து நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க. பட் இது எந்த வழக்கில் சார் வந்து சேரும்? இல்லை சேர்த்து வைப்பாங்களா அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது விசாரணையின் மூலயமா தான் வந்து தெரிய வரும். அவர் என்ன சொல்ல போகிறாரு, ஏன்னா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, அது தான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன், கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கேன்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை இவங்களே கூட நாளைக்கு மனசு மாறலாம். சரி நானாக வந்து விளக்கேற்றி வச்சேன், ஸோ அந்த விளக்கு அணையக்கூடாதுன்னு கூட இவங்க மனசு மாறலாம். இதனுடைய வழக்கு வந்து போக போக தான் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ விசாரணையினுடைய முடிவில் வந்து என்னன்னு தெரியும். இல்லை இது மாதிரி வழக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? நீங்கள் இது வரையும் இல்லை விசித்திரமான வழக்குகளை பார்த்துருக்கீங்க? இந்த மாதிரி விசித்திரமான வழக்குகள்லாம் நிறைய வந்திருக்கு. பட் சில பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், சரி வேண்டாம் நானாக வந்து விலைக்கு போயிடுறேன், ஸோ அவங்க 2 பேர் வந்து சந்தோஷமாக வாழட்டும், அவங்க வாழ்ந்தாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது மனைவி இவங்க வந்து இப்போ வந்து மனைவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஏற்றுக்கிட்டு நானும் வந்து ஒரு குடும்பம் எங்கள் குடும்பத்தில் சேரக்கூடாதான் சொல்கிறாங்க, இல்லை கண்டபடி திட்டுறாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து சொல்கிறேன், நம்ம பார்த்துருக்கிற வழக்குகளில் சொல்கிறேன். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு பாதுகாப்பாக வந்து அவங்களுக்கு இருக்கோம் அப்படின்னுலாம் வந்து சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்றைக்கும் கூட. ஓ 2வது மனைவியை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக வந்து ஏற்றுக்கிட்டு ஸோ வாழக்கூடிய சில குடும்பங்களையும் நம்ம வந்து பார்க்க தான் முடியுது. ஆனால் இவங்க இங்கே என்ன பிரச்சனை டிரான்ஸ்ஜெண்டர் சார், அதனால தான் இனி வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருநங்கை இல்லை வந்து சாதாரண பெண்ணு அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து மேட்ரு இல்லை. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அந்த மனசு எப்படி பாடுபடும் அப்படின்றத வந்து மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் வந்து அணுகணும் இந்த மாதிரி மேட்டர்லாம். ஸோ சில பேர் வந்து மனசு இருக்குது, சில பேருக்கு வந்து மனசு இல்லாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய மனநிலை பொறுத்தது. இவங்களே நாளைக்கு வந்து மனசு மாறுறாங்களா, இல்லை இவங்களே வந்து நான் விட்டு கொடுத்துட்டு போகிறாங்களா, இல்லை இவங்க வந்து அதே ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு வந்து அவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து தெரியாது. போக போக இந்த வழக்கினுடைய விசாரணையினுடைய முடிவில் தான் வந்து தெரிய வரும். இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிவி ஷோவில் நடிக்கிறவங்களாம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கிறாங்க. இதில் நாஞ்சினி விஜயன்னா ஆல்ரெடி இப்போ 2 வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு கூட ஒரு உறவு வச்சுருந்து அது பெரிய இஷ்யூ ஆகி ஜெயில் வரையும் போனார். இப்போ 2வது இந்த பொண்ணு வந்து விஜய் வைஷு வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார், இது எப்படி சார்? இல்லை இவர் வந்து இதே மாதிரி வந்து இப்போ நடவடிக்கையில் வந்து இவர் இந்த மாதிரி நடவடிக்கையில் வந்து இவர் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவும் வந்து ஏமாத்தின ஒரு இதுவில் தான் வந்து வரும் அது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது இவங்க அதான் சொல்கிறேனே, இவங்க வந்து இந்த வழக்கை வந்து பதிவு செஞ்சு கூட
சீட்டிங் அப்படின்ற மாதிரி கூட வந்து போய் அது வந்து வேறு விதமாக கூட வந்து திசை திரும்பும். இல்லை இவங்களே வந்து நானாக வந்து கல்யாணத்தை பண்ண வச்சேன் விட்டுட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லி முடிவு பண்ணாலும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வாழ முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான இந்த அம்மாவே வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க சட்டப்படியான நடவடிக்கைகள் நான் வந்து எடுப்பேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சீட்டிங் இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பொண்ணை ஏமாத்திருக்காரு, அதுக்கப்புறம் வந்து இவங்களையும் ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது இது சீரியஸாக வந்து போகும். ஆனால் அப்போ இதை பொறுத்தளவு நான் அவர் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிறேன் சார். இது எப்படி சார் ஒரு மன ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி சார்? அவர் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிங்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் தான் பதில் சொல்லும். ஸோ அவர் வந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் வந்து வேறு யாருமே இல்லையா, மற்றவங்களும் இருக்காங்க. ஸோ சமூகம்ன்றது ஒரு இது இருக்குது. இன்றைக்கி வந்து காலம் எவ்வளவோ மாறி போயிடுச்சு. திருநங்கைகளை வந்து ஒதுக்கி வச்ச காலம் மாறி இப்போ வந்து திருநங்கைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒரு நபராக ஏற்றுக்கிட்டு வந்து வாழக்கூடிய குடும்பங்கள் நிறைய பேரை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். திருநங்கைகள் வந்து பல துறைகளில் வந்து முன்னேறி வந்துட்டுருக்காங்க. ஆமாம். ஸோ அப்படி வந்து முன்னேற தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர நான் வந்து செத்துருவேன் இல்லை சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னுலாம் இவங்க வந்து போகக்கூடாது. மனநிலையை வந்து மாற்றிக்கிட்டு இந்த சமூகத்தில் வந்து வாழ்ந்து காட்டணும் இவங்க. ஸோ அது வந்து சட்டத்தின்படி பிரகாரம் என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை சட்டம் தன் கடமையை செய்யும். தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கிட்டு மற்றவங்க மாதிரி ஏன்னா இவங்களும் வந்து டிவி ஷோ அதெல்லாம் வந்து ஆங்கர் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த துறையில் வந்து நல்லா முன்னேறலாம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது நிறைய உலகம் ரொம்ப பெருசு. நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தில் போய் லாக் ஆகிட்டு உலகம் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இந்த விஷயத்துக்காக நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்ற மனநிலைக்கெல்லாம் அவங்க வந்து போகணும். ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து தூக்கி எறியணும். காலம் எல்லாத்தையும் வந்து மாற்றும். காலம் வந்து மிகப்பெரிய ஒரு மருந்து. அந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றும். அதுக்காக நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்கிறது வந்து அது அந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் போகக்கூடாது. நிறைய துறைகளில் வந்து முன்னேறிட்டு வராங்க. இவங்களும் வந்து ஒரு நல்ல ஆங்கராக இருக்காங்க, மாடலாகவும் இருக்காங்க. அந்த துறையில் வந்து முன்னேறலாம். இவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக சார். இவங்க வந்து உண்மையான அன்புக்காக ஏங்கியிருக்காங்க. ஸோ இவங்களா வந்து கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இவங்களால வந்து ஒரு குடும்பம் வந்து வாழணும்னு நினைக்கலாம். பின்னாடி இல்லை அவங்கள வந்து என்னை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து கேஸ் வந்து போகலாம். பார்ப்போம். விசாரணையின் முடிவில் எப்படி போகுன்றது வந்து நமக்கு தெரியும். ஆனால் அவர் இதே மாதிரி ஏமாற்றிட்டே வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பு. மற்றவங்களுக்கும் மனசு இருக்குது. அந்த மனசை நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். பார்ப்போம் வழக்கு எப்படி போய் முடியுதுன்றதை பார்ப்போம். கண்டிப்பாக சார். பொறுத்திருந்து பார்ப்போம். மிக நன்றி சார். நன்றி.